ஒரு 6 மாதம் இருக்கோங்க எனக்கு இந்த செய்தி வந்தது. அந்த அம்மா எப்படி இருந்தாங்கன்னா, க்ளோஸ்டாக ஒரு பனியன் போட்டிருந்தாங்க, அதுக்கு மேலே ஒரு கோட் போட்டிருக்காங்க, முடி விட்டுருக்காங்க, இப்படி கழுத்தில் ஒரு முத்து மாலை, பக்கத்தில் ஒரு அவங்க தேசிய ஏதோ ஒரு நாடு கொடி இருக்கு. அந்த அம்மா பேசுது. 3 நிமிஷம் தான் காணொளி, என் வாழ்க்கையை புரட்டி போட்ட காணொளி. அந்த பெண் சொன்னார், 50-55 வயது இருக்கும் அவளுக்கு. என் அம்மா பேர் ஷியாமளா, என் தாத்தா பெயர் கோபாலன். எங்க அம்மா 5 வயது முதல், எனக்கு 5 வயது முதல் 12 வயது வரைக்கும் என்னை தாத்தா வீட்டிற்கு அழைத்து போவார். யார்கிட்ட பேசுறாங்க தெரியுமா அந்த அம்மா? உலகத்துக்கிட்ட பேசுறாங்க. கோடிக்கணக்கான மக்களுக்கு முன்னால் பேசுகின்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமை இந்த வார்த்தையை சொல்லுது. என் கண்களில் அது பட்டது. நான் நேசிக்கின்ற என் மக்களிடத்தில் அதை என் மொழியில் கடத்துகிறேன். அவ்வளவு. தாத்தா வீட்டிற்கு போகும்பொழுது எங்க தாத்தா ஓய்வு பெற்ற ஒரு அரசு அதிகாரி, லாங் வாக் போவார், என்னையும் கூட்டிட்டு போவார். அப்படி கூட்டிட்டு போகும்போது நான் அவரையே பார்த்துட்டு வருவேன். இப்படி பார்க்குறதுனா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ரொம்ப குட்டி பாப்பான்னு அர்த்தம். 4 வயசு 5 வயசு ரொம்ப குட்டி பாப்பா. இப்படி பார்த்துட்டு போவேன். அவர் சொல்லுவார், இந்த நாடு எவ்வளவு சிறப்பானது, இந்த மக்கள் எவ்வளவு உயர்வானவர்கள், எவ்வளவு பண்பாட்டுக்குரியவர்கள், இவர்களுக்கு அரசியல் எப்படியெல்லாம் வாய்க்க வேண்டும், ஆட்சியாளர்கள் எப்படியெல்லாம் வாய்க்க வேண்டும், ஊழல்களற்ற ஒரு அரசாங்கத்திற்கு இவர்களெல்லாம் எப்படி சொந்தக்காரர்கள் என்று தன் அனுபவத்தில் என் தாத்தா பேசிக்கொண்டு வருவார். நான் அதை கேட்பேன். அதன் பிறகு 20 ஆண்டுகளில் என் தாத்தாவின் சொற்கள் என் ஆன்மாவுக்குள், என் உடலுக்குள், என் உதிரத்திற்குள் ஆழமாக பதிந்துவிட்ட காரணத்தினால் நான் சிவில் சர்வீஸில் ஆர்வம் கொண்டேன். 20 ஆண்டுகள் கழித்து இன்றைக்கு பல்வேறு விதமான போராட்டத்திற்கு மத்தியில் அரசியலில் புகுந்தேன். என் தாத்தாவின் சொற்களை பிடித்து கொண்டு நான் முன்னேறிய அந்த முன்னேற்றம் எங்கே கொண்டு வந்து என்னை நிறுத்தி இருக்கிறது தெரியுமா? இன்றைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவின் துணை ஜனாதிபதியாக நான் நிற்கிறேன் என்று சொன்னார் கமலா ஹாரிஸ். உங்களுக்கு நான் கடத்த வேண்டிய செய்தி என்ன தெரியுமா? அந்த தாத்தா தன்னுடைய பேத்தி கிட்ட டைரக்டா எதுவுமே பேசல. அது பக்கத்தில் இருக்கும்போது இவர் தம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருந்திருக்கிறார். அதான் மேட்டருங்க. நாம் நம் குழந்தைகளிடத்தில் எதை டைரக்டா பேசுறோமோ அது அந்த குழந்தைகளை பாதிப்பதை விட, நம் குழந்தைகளுக்கு முன்னால் நாம் அடுத்தவர்களோடு பேசுகின்ற பேச்சு அந்த குழந்தையை பாதிக்கிறது என்பதனை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை சொன்னேன். சொற்கள் நம் வாழ்க்கையை மாற்றும் நண்பர்களே, என் தமிழ் உறவுகளே.